அதை அன்னைக்கு அவரை உணர்த்துறதே அந்த விபூதி எடுத்து அள்ளி பூசுறது வந்து உனக்கு வந்து அதை யாரும் சொல்றது கிடையாது. இதுதான் முறைன்னு உனக்கு சொல்லிட்டாங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட இப்படிதான் திருநீர் இப்படிதான் பூசணும், சந்தனம் இப்படிதான் வைக்கணும், குங்குமம் இதுக்கு மேலதான் வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அந்த பாரம்பரியமானது தான் இன்ன வரைக்கும் கலாச்சாரம் நடந்துருக்கு. அதே மாதிரி உங்களோட பக்தியை வந்து நீங்க அம்மா கிட்ட வந்து 100% அவகிட்ட சரணாகதி அடைகிறது தான் மேல். அதாவது சாட்சானமா அவகிட்ட நமஸ்காரம் பண்ணி, நான் என்ன பிறவில பண்ணணும் இதெல்லாம் நான் மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அவ காலை வந்து நம்ம கழுவணும் தவிர, எந்திரம் வச்சு நம்ம வணங்கணும்னு நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு ஒரு குரு இருந்தா தானே நம்மள அத சொல்ல முடியும். எனக்கு குரு கிடையாது. நான் அது எந்திரம் வைக்கல. நான் பூஜை பண்ணல. நான் வாராகிய வச்ச சிலை தான் நான் வச்சிருக்கிறேன். எனக்கு இன்னும் பல சிலைகள் வாங்கி நான் பூஜை பண்ணணும் தான். ஆனா எனக்கு அம்மா உத்தரவு குடுத்தா தானே நம்ம பண்ண முடியும். அதனால தான் நான் பண்ணாம நான் இருக்கிறேன். மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க. பல மக்கள் இருக்கிறாங்கன்னா, அது அவங்களுடைய கரெக்ட்டான அதன்னு சொல்லுவாங்க. அவங்க சாஸ்திரமா எடுக்கிற ஒரு தர்ம விதிப்படி அவங்க பண்ணுவாங்க. நம்மளுக்கு அது புதுமையா இருக்குன்னா, நம்ம என்னன்னா, நம்மளுடைய பக்திய அம்மா கிட்ட இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இருக்கு. பரிகாரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது செஞ்சிருப்பாங்க. அதே மாரி வேண்டுதல்னு ஒண்ணு இருக்கும். அலகு குத்துறது, தீச்சட்டி ஏந்துறது, இதெல்லாம் என்னன்னா, உங்களுடைய கர்மாக்களுக்கு நீங்க அடிபடணும். அந்த தீயில உங்களுடைய கை இது பண்ணாதான் உங்களுக்கு கர்மாலாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம எடுக்கிறதுனால தானே அந்த கர்மாக்கு ஏத்த மாரி நம்ம அந்த ஒரு வலிய நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த மாரி பால் குடம் எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. பால் வந்து பாவத்த கம்மி பண்றது. அந்த பாவத்த நம்ம அம்பாள் மேல நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளுடைய பாவங்கள பாலாபிஷேகம் பண்ணா நம்மளுடைய பாவங்கள நிவர்த்தி ஆயிடும். அதனால தான் பாலாபிஷேகம் பண்றோம். சில பேர் இந்த மாரி வேண்டுதல் பண்றதுனால எல்லாமே என்னன்னா 100% அதோட உண்மை நடந்திருக்குது. நடந்தும் சில பேர் மிராக்கிள் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு. அதனால தான் இந்த பரிகாரங்கள், பூஜைகள்லாம் வந்து அவங்களோட நன்மைக்காக செய்யறது தவிர, இத நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. நானும் அத ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. அதனால தான் உங்களுடைய வெளிப்பாடு நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க. ஆனா எனக்கு அம்மா வந்து உண்மையான பக்திய நீங்க இப்படிதான் செலுத்தணும்னு இருக்குது. அதனால தான். ஓகே.